பாலங்கள் கட்டப்பட்டது. அந்த புரூக்ளின் பாலத்தை கட்ட ஆரம்பிச்சப்ப ஒரு அப்பாவும் பையனும் சேர்ந்து வடிவமைச்சு அரசிடம் ஒப்புதல் பெற்று கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல வேலை நடக்கும்போது அப்பா ஒரு விபத்தில் மேலேந்து ஒரு பொருள், கனமான பொருள் விழுந்து அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. அந்த பையனால ஒண்ணுமே சொல்ல முடியல, வேலை அப்படியே நின்றுடுது. 3 மாதம் கழித்து அரசிடம் போறான், எங்க அப்பாவோட கனவு அது, நாங்க போட்ட டிசைன் நாங்க கட்டி தரோங்கிறான். சரி கட்டுன்னு அரசாங்கம் விடுறாங்க. திருப்பி கட்டுறதுக்காக வரான். அடுத்த ஒரு விபத்து, அந்த விபத்தில் அவன் கையும் காலும் செயலிழந்து போயிடுது. இந்த ஒரே ஒரு விரலை மட்டும்தான் அசைக்க முடியுது. இந்த கையை இவ்வளவு தூரம் தான் தூக்க முடியுது, இதை மட்டும்தான் அசைக்க முடியுது. உடலில் வேறு எந்த அசைவும் இல்லை. சரி இந்த பாலத்தை இனிமே நீங்க கட்ட முடியாது, பாலமே வேண்டாம் விட்டுருங்கன்னு கவர்மெண்ட் சொல்றாங்க, அமெரிக்கன் கவர்மெண்ட். ஆனா புரூக்ளின் பாலத்தை அப்படி விட முடியாதுன்னு சொல்லி அந்த மகன் தன் தந்தை இறந்த சோகத்தையும் மறைத்து கொண்டு தன்னுடைய மனைவியிடம் கிட்டத்தட்ட 4 நாட்கள் தூக்கம் இல்லாமல் இந்த விரலின் மூலமாகவே சைகையில் ஒவ்வொரு செய்தியையும் சொல்லி, அதன் பிறகு அடுத்த 7 ஆண்டுகளில் அந்த புரூக்ளின் தொங்கு பாலத்தை இந்த விரல் சைகையின் மூலம் மனைவிக்கு புரிய வைத்து மனைவி அந்த வேலையை கட்டி முடிக்கிறாள். இன்னமும் அமெரிக்காவில் மிக பிரபலமாக இருக்கின்ற அந்த புரூக்ளின் தொங்கு பாலத்தை கட்டியவர் பெயர் வாஷிங்டன். அவருடைய மனைவியின் பெயர் யாருக்கும் தெரியல. நானும் கிட்டத்தட்ட வரல இன்னைக்கு அதை ஒரு 5 வாட்டி தேடி பார்த்துட்டேன் நெட்ல. அதுதான்